இந்த மோர்கேஜ் பேமெண்ட் மெத்தட் என்னென்ன மெத்தட் இருக்குது யூகேல, அந்த ஒவ்வொரு மெத்தட்லயும் என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு. மோர்கேஜ் என்றால் என்னென்ற ஒரு சுருக்கமா பார்த்துக்கொள்வோம். முதலுக்காக கொஞ்சம் காசும் வட்டிக்காக கொஞ்சம் காசும் பே பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜ்ல தனிய வட்டியை மட்டும் இந்த மோர்கேஜ் காலம் முடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியா அங்க வந்து 25 வருஷத்துல முடியும் போது முதல்ல வந்து முழுமையா கட்டக்கூடிய மாதிரி இருக்கு. கணக்கா மோர்கேஜும் கட்டி முடிஞ்சிடும். நிம்மதியா இருக்கு, திருப்தியா இருக்கு. வணக்கம். இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கின்றேன். பங்கு சந்தையில எப்படி முதலீடு செய்யறது, பங்குகளை எப்படி வாங்குறது, விற்கிறது, மற்றது மோர்கேஜ் தொடர்பான முழுமையான காணொலிகளையும் போட இருக்கிறேன். இதன் அடிப்படையில் இன்றைய காணொலி மோர்கேஜ் தொடர்பான காணொலியா அமைய போகுது. இதுவரைக்கும் நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க. அப்பதான் அவர்களும் இந்த காணொலிகளை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். சரி, இப்ப நாங்க காணொலிக்குள்ள போவோம். இன்றைய காணொலி மோர்கேஜ் தொடர்பான காணொலியா அமைய போகுது. இதன் அடிப்படையில என்ன விடயம் பார்க்க போறோம்னு சொன்னா மோர்கேஜ் பேமெண்ட் மெத்தட் என்ற விடயத்தை தான் பார்க்க போறோம். இந்த மோர்கேஜ் பேமெண்ட் மெத்தட் என்னென்ன மெத்தட் இருக்குது யூகேல, அந்த ஒவ்வொரு மெத்தட்லயும் என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சும்மா மோர்கேஜ் என்னென்ற ஒரு சுருக்கமா பார்த்துக்கொள்வோம். மோர்கேஜ் என்று சொன்னா நாங்க யூகேல மோர்கேஜ் என்று சொல்றோம். சில நாடுகள்லையும் மோர்கேஜ் என்று சொல்லினோம். சில நாடுகள்ல ஹவுசிங் லோன் என்று சொல்லினோம். நாங்க தமிழ்ல சொல்றதா இருந்தா வீட்டு கடன் என்று சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேன். அது ஒரு 2 லட்சம் பவுண்டுகள் என்று வைப்போம். என்னுடைய கையில, அதாவது பேங்க்ல ஒரு 50,000 பவுண்டுகள் இருக்குது. எனக்கு இன்னும் 1,50,000 பவுண்டுகள் தேவை இல்லையா? அதை நான் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்னா, சரி பேங்க்ல போய் அதை நான் கடனா பெற்றுக்கொள்றேன். இதுதான் மோர்கேஜ். அந்த 1,50,000 பவுண்டுகள் தான் என்னுடைய மோர்கேஜ், வீட்டு கடன், ஹவுசிங் லோன். இந்த லோனை இந்த மோர்கேஜை நாங்க எடுக்கும் போது பேங்க் வந்து எங்களுக்கு சொல்லும் எத்தனை வருஷத்துல கட்ட வேணும், எவ்வளவு வட்டி வீதம் என்றதையும் சொல்லி போடும். உதாரணத்துக்கு ஒரு 25 வருஷத்துக்கு 5 வீதம் வட்டி நீங்க கட்ட வேணும் என்று சொல்லும். இப்ப நான் அதன்படி ஓகே என்றுட்டு நான் அந்த 1,50,000 பவுண்டுகளை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய கையில இருக்கிற 50,000 பவுண்டை நான் டிபாசிட்டா போட்டு 2 லட்சம் பவுண்டுக்கு நான் அந்த வீட்டை வாங்குறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா மாசம் மாசம் அந்த லோனை திருப்பி நாங்க கட்ட வேணும். அதுதான் மோர்கேஜ் பேமெண்ட் செய்ய போறோம். இதை வந்து நாங்க மாசம் மாசம் பேங்குக்கு கொடுத்து அந்த 25 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கிறோம். யூகேயை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மோர்கேஜை பே பண்றதுல 2 வழி இருக்கு, மெத்தட். ஒன்று கேபிட்டல் ரீபேமெண்ட் மோர்கேஜ், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜ். இந்த ரெண்டுக்குமான பிரதானமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா கேபிட்டல் ரீபேமெண்ட் மோர்கேஜ் அல்லது ரீபேமெண்ட் மோர்கேஜ் என்று சொன்னா நாங்க பேங்குக்கு மாசம் மாசம் மோர்கேஜ் வந்து பே பண்ணுவோம் தானே, அந்த பே பண்ற காசுக்குள்ள முதலுக்காகவும் இருக்கும். முதலுக்காக கொஞ்சம் காசும் வட்டிக்காக கொஞ்சம் காசும் பே பண்ணும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜ்ல தனிய வட்டியை மட்டும் பே பண்ணும். இப்ப உதாரணத்துப்படி 1000 பவுண்டை நான் ப்ரீபேமெண்ட் மெத்தட்ல பே பண்ணும்போது அந்த 1000 பவுண்டுக்குள்ள முதலுக்குன்னு சொல்லி ஒரு 500 பவுண்டும் வட்டிக்குன்னு சொல்லி ஒரு 500 பவுண்டும் பே பண்றோம். இப்ப மாசம் மாசம் இப்படி நான் பே பண்ணி கொண்டு வரும்போது இந்த முறைப்படி என்னுடைய முதலும் கழிஞ்சு கொண்டே வந்து கொண்டு இருக்கும். ஏன்னா 500 பவுண்டு வந்து நான் முதலுக்கு தானே பே பண்றேன். அதனால என்னுடைய முதலும் என்னுடைய கடனுமே கழிஞ்சு மாசம் மாசம் 500 கழிஞ்சு கொண்டே வரும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜ்ல நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்லி தான் பே பண்ணுவேன், வட்டியை மட்டும்தான் பே பண்ணுவேன். 500 பவுண்டை தான் நான் வந்து மோர்கேஜா பே பண்ணுவேன். அப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மட்டும்தான் பேங்க் வந்து நான் பே பண்ணி கொண்டிருப்பேன். அப்ப எனக்கு முதல் வந்து கழிஞ்சு கொண்டே இருக்காது, முதல் அப்படியே இருக்கு. இதுதான் இந்த 2 மெத்தட்டுக்குமான பிரதானமான வேறுபாடு. இப்ப எங்களுக்கு யோசிக்கலாம், ஏன் நாங்க இன்ட்ரெஸ்ட் மெத்தட்டுக்கு போகணும், முதலையும் கட்டி விடுறது நல்லதானே என்று நாங்க யோசிக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷனை பொறுத்து. சில பேரால மாசம் மாசம் 1000 பவுண்டுகளை கட்டையிலாம இருக்கும், முதலையும் சேர்த்து கட்டையில்லாத சூழ்நிலை இருக்கும். அப்ப அவை வந்து மோர்கேஜ் எடுக்கும் போதே சொல்லிவிடும், ஓகே நாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் ஒன்லி வரையும் போறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது நாங்க வந்து ரீபேமெண்ட்டுக்கு மாறுறோம் என்று சொல்லி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ 25 வருஷத்துக்கு கண்டு அவங்க முதல் கால்குலேட் பண்ணி கொடுத்தாலும் பிறகு நாங்க வந்து மாறிக்கொள்ளலாம். இப்போ 5 வருஷத்துக்கு எடுத்துட்டு பிறகு மாற்றிக்கொள்ளலாம், 2 வருஷத்துக்கு எடுக்கலாம், அதுக்கான வசதிகள்லாம் இருக்கு. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜும் படி நாங்க வட்டியை மட்டும் பே பண்ணுவோம், ஆனா முதல்ல பே பண்ண மாட்டோம். அப்ப எப்ப முதல்ல பே பண்றோம்னு சொன்னா எங்களுடைய மோர்கேஜ் காலம் முடிஞ்ச பிறகு நாங்க அந்த முதல்ல ஒரே தடவையில முழுமையா பே பண்ணுவோம். அப்ப யோசிக்கலாம், அது சரியான ரிஸ்கா இருக்குமே, எப்படி எங்க போறது? அந்த உதாரணத்தின்படி 1,50,000 பவுண்டுகளுக்கு எங்க போறது? 25 வருஷம் முடிஞ்ச பிறகு நாங்க வட்டியை மட்டும் கட்டிக்கொண்டு வந்து 25 வருஷம் முடிஞ்ச பிறகு 1,50,000 பவுண்டுகளை பே பண்றதுக்கு நாங்கள் எங்க போறோன்ற ஒரு கேள்வி வரலாம். அதுக்காக நாங்க ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டு வர வேணும் இந்த 25 வருஷமா.
இதை பேங்க் வந்து செய்ய சொல்லி சொல்லும், அதை உறுதிப்படுத்தி கொள்ளுவாங்க பேங்க். சரி, இது என்ன ஏற்பாடுன்னு சொன்னா, ஒரு முதலீட்டு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வரணும். அதாவது மோர்கேஜ் ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 200 300 400 முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் செய்து கொண்டே வரணும். எங்களோட மோர்கேஜ் காலம் போக இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் போட்டு கொண்டே வரணும். அப்போ இந்த மோர்கேஜ் காலம் முடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியா அங்கே வந்து 25 வருஷத்துல முடியும் போது எங்களுக்கு இந்த மோர்கேஜ் இந்த முதல்ல வந்து முழுமையாக கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அதுக்கான செட்டப். அப்ப சில பேர் யோசிக்கலாம் என்னன்னு சொன்னா, அப்ப அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுற காசை முதலுக்கே கட்டி இல்லாம பேங்குக்கே சோழி முடிஞ்சுது, இந்த ரீபேமெண்ட் மெத்தடின் படி நாங்க 500 கட்டி கொண்டு வரோம், எங்களுக்கு 25 வருஷம் முடிய கணக்கா மோர்கேஜும் கட்டி முடிஞ்சிடும், நிம்மதியா இருக்கும், திருப்தியா இருக்கும், எங்களுக்கு முழு கடனும் முடிஞ்ச மாதிரியும் போடும். ஆனா இந்த இண்டஸ்ட்ரியல் மெத்தட்ல வட்டியை மட்டுமே கட்டுறோம், முதல்ல கட்ட மாட்டோம். 25 வயசு முடிஞ்சா பிறகு எங்களுக்கு அந்த கடன் அப்படியே நிற்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுற காசை பேங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் முதலாவே கட்டிடலாமே என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி என்று சொன்னா இந்த முறையை வச்சிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. சில பேர் அதை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியலியை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அந்த செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு தானே, அதுல வந்து நியாயமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில தான் அவர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்றது. அது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் என்றால், ஒன்று நாங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டுக்கொண்டு வரலாம், அல்லது இந்த ஐஎஸ்ஏ அக்கௌண்ட்டுகளில் போட்டுக்கொண்டு வரலாம், அல்லது ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ் ஐஎஸ்ஏல போட்டுக்கொள்ளலாம். மற்றது இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் நிறைய முதலீட்டு திட்டங்கள் இருக்கு, என்டோமெண்ட் பாலிசி, மற்றது யூனிட் ட்ரஸ்ட், மற்றது யூனிட் லிங்க் என்டோமெண்ட் பாலிசி, அப்படி நிறைய முதலீட்டு திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்த முதலீட்டு திட்டங்கள்ல நாங்க மாசம் மாசம் கொஞ்சம் காசுகளை போட்டு கொண்டு வரும்போது சில நேரத்துல அந்த முதலீட்டு திட்டங்கள் நல்லா செயற்படுமா இருந்தா எங்களுக்கு கூடுதலான லாபத்தை ஈட்டி தரும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க 25 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு குயிக்காவே ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷத்துல நாங்க ஒரு 1,50,000 அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி இந்த மோர்கேஜை அடைச்சி போட்டு நாங்க வெளியில வந்துடலாம். இதுக்காகத்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜை ஆக்கள் சூஸ் பண்றது. இதுல இருக்கிற ஒரு நன்மையும் அதுதான். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜை தெரிவு செஞ்சுட்டு எங்களுடைய முதலீட்டு திட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் காசுகளை கட்டி கொண்டு வந்தோம்னு சொன்னா அந்த முதலீட்டு திட்டம் நல்லா செயல்பட்டாதான் இதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு மோர்கேஜை வேலைக்கு முடிக்கிறது. ஆனா நாங்க போடுகின்ற முதலீட்டு திட்டம் வெற்றி அளிக்கையில எங்களுக்கு சரியான லாபத்தை தெரியல, சில நேரம் 25 வருஷம் முடியவும் எங்களால 1,50,000 ஈட்ட இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்துல அது ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதுக்காக பேங்க் என்ன செய்யும்னு சொன்னா, அப்பப்ப இடையிலேயே வந்து எங்களை வந்து கவனிச்சு கொள்ளுவீனம், கேட்டுக்கொள்ளுவீனம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நல்லா இருக்குதா, அதனால காசு வருதா, உங்களால 25 வருஷம் முடிய உங்களுக்கு 1,50,000 அதுல ஈட்ட முடியுமா என்று சொல்லி அந்த டேர்முக்குள்ள ஒரு காத்திருந்தும் வந்து பேங்க் வந்து பார்த்துக்கொள்ளும், கேட்டுக்கொள்ளும். அதனால இந்த ரெண்டு மெத்தட்லையும் நாங்க முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டுற ஒரு மெத்தட் ரீபேமெண்ட் மெத்தட், மற்றது வட்டியை மட்டும் கட்டுற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மெத்தட். அது ரெண்டுலேயும் மிக பிரதானமான நன்மை என்று சொல்லி பார்க்கும்போது ரீபேமெண்ட் மெத்தட்ல, கேபிட்டல் ரீபேமெண்ட் மெத்தட்ல எங்களுக்கு 25 வருஷம் முடிய எங்களுக்கு மோர்கேஜும் அடைச்சு முடிஞ்சிடும், திருப்தியா இருக்கும், கேரண்டியா இருக்கும். ஏன்னு சொன்னா மாசம் மாசம் நாங்கள் கட்டி கொண்டு வருவோம் முதலுக்கு சேர்த்து. அதே நேரத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜ்ல என்னன்னு சொன்னா, நாங்க போடுகின்ற முதலீட்டு திட்டம் நல்லா செயற்பட்டுச்சா இருந்தா, குட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா நாங்க வேலைக்கே மோர்கேஜ் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மெத்தட்ல, ரெண்டாவது மெத்தட்ல என்ன நன்மைன்னு சொன்னா எங்களுக்கு மந்த்லி நாங்க கட்டுற காசு மிக குறைவா இருக்கும். இப்ப தீன்மை என்று சொல்லி நாங்க பார்த்தோமா இருந்தா, இந்த கேபிட்டல் ரீபேமெண்ட் மெத்தட்ல என்ன தீன்மை என்று சொன்னா, தீன்மைன்னு சொல்றதுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை, ஆனா எங்களுக்கு மாசம் மாசம் கட்டுற காசு கூடுதலாக இருக்கும். அதோடு நாங்கள் இதாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஒன்லியில இருக்கிற தீன்மை என்னன்னு சொன்னா, நாங்க போடுகின்ற முதலீட்டு திட்டம், இந்த மோர்கேஜை திருப்பி கட்டுறதுக்காக ஒரு முதலீட்டு திட்டத்துல மாசம் மாசம் காசு போட்டு கொண்டிருப்போம் இல்லை, அந்த முதலீட்டு திட்டம் சரியாக செயற்படாட்டி, சரியான லாபத்தை ஈட்டு தராட்டி 25 வருஷம் முடிய நாங்க ஸ்டக் ஆயிடுவோம். எங்களால இந்த 1,50,000 பவுண்டை அந்த மோர்கேஜை முழுமையா பே பண்ணிடாமல் போய்விடும். அதை விட இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மெத்தட்ல நாங்க வட்டி வந்து கூடுதலாக கட்ட வேண்டி இருக்கு. என்னன்னு சொன்னா, மோர்கேஜ் எடுத்த காலத்திலிருந்து 25 வருஷம் வரைக்கும் நாங்க 1,50,000 பவுண்டுகளுக்கு வட்டி கட்டி கொண்டே இருக்கோம்.
ஆனா இந்த கேபிட்டல் ரீபேமெண்ட் மெத்தட்ல மாசம் மாசம் நாங்க கொஞ்சம் முதலுக்கு கட்டுறதால எங்களோட முதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டே வரும். அப்போ ஒவ்வொரு மாசம் எங்களோட வட்டி வந்து குறைஞ்சு கொண்டே போகும். அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் மெத்தட்ல இருக்கிற ஒரு தீன்மையா பார்க்கலாம். இந்த விடயம் தான் மோர்கேஜை நாங்க பே பண்றதுல இருக்கிற முறை மெத்தட். மோர்கேஜ் பேமெண்ட் மெத்தட் இந்த ரெண்டும் பிரதானமான மெத்தட்டா இருக்குது. ஒன்று கேபிட்டல் ரீபேமெண்ட் மோர்கேஜ் அல்லது ரீபேமெண்ட் மோர்கேஜ், மற்றது இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மோர்கேஜ். இந்தபடியும் உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.